சரிங்களா? உங்களுக்கு இன்னும் எவ்வளவு இதுல வந்து புடிச்சனால தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஆமா. கெட்டப் போட்டுலாம் வர மாட்டாங்க. ஓகே. என்ன காரணம்? ஓகே சார். இது சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலா நம்ம சினிமால ரொம்ப பெருசா நிறைய விஷயத்த பேசுறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி, அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி, நான் வந்து மேக்கப் போடுறது எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார். எனக்கு வந்து அப்படியே தோணல எனக்கு எதுவுமே. இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல அந்த டைரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல. இந்த கேப்பை மேனேஜ் பண்றதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமா வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல. எனக்கு பிடிக்கும். இந்த காரியத்த நடத்த முடிக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த டைம் பிடிக்கணும். எப்படி வந்தாலும் வந்துரணும். அதுதான் நினைச்சேன். அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்ல. இதானே சார். அந்த மேக்கப் தான் கேட்கிறோம். இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் வந்து சஸ்பென்ஸா இருப்பாரு. நீங்க இப்படி எல்லா வழியாலும் கொண்டு வந்திருக்காரு. அந்த டைரக்டர் வந்து நினைக்க மாட்டாரு. பெர்மிஷன் கேட்டுதான் சார். ரொம்ப அவசரம் டைம் இல்ல. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாரு. இப்படி போனா அப்படி போக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் அலோவ் பண்ணாரு. அதனால விஜயகாந்த் சார், நீங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின்கிட்ட வந்து பேசும் போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்க நீங்க. ஆமா சார். ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது. ஏன் நீங்க கான்ட்ரவர்சி கேட்கறதுனாலே வரலையா அவங்க? தெரியலையே சார். மேகா ஆகாஷ் சின்ன வேலையா பாண்டிச்சேரியில பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன். பதில் சொல்லுங்க சார். பூஜை போட்டுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்க கூடாது, அபசகுணமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. பட் அதனாலதான் இப்போ வருங்காலத்துல உங்களோட அப்ரோச் எப்படி சார் டைட்டில்? இல்ல சார், கரெக்ட் மட்டும் இருக்கும் சார். சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடையாதா? இல்ல கிடையாது சார், கிடையாது சார். மனசுதான் சார் எல்லாமே. நீங்க ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்க. ராகு காலம் கெட்ட காலம் சார். அந்த நாள்ல வேணா உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறாங்க. ராகு காலத்தை ரிலீஸ் பண்றேன். நீங்க டைப் சொல்லுங்க, உங்களுக்கு தான் வந்து பண்ணி காட்டுறேன். விஜயானி சார், யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்க தான் சாட்சி. ராகு காலம் யமகண்டம் அது ஏன் டைட்டில் சார்? தயாரிப்பாளர் சார்பா நீங்க வேற யாரையும் வெட்டி விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. சொந்த படமா இருக்கு சார். 10 நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல இருக்கு. கண்டிப்பா 10 நிமிஷத்துல இன்னும் பல டைட்டில் வரும் சார். எடுத்து கொடுங்க ப்ளீஸ். சார் சார் நீங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்தது அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார். அத வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ள போற மாதிரி. இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்துல பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடல்ல போனாங்க காருக்குள்ள. அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல சார், ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி போயிட்டேன் நினைக்கிறேன் கடல்ல. முதல்ல இதோட போனேன். அப்புறம் தான் நான் உண்மையாவே கடல்ல போனேன். ஒண்ணு இல்ல சார். ஆக்சுவலா சுத்தி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா இருக்கும்போது சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலா வந்து காலையில 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு. காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க. பத்திரமா பார்த்துப்பாங்க. ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்ன்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த துறையில இருந்து நான் அந்த கடலை விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன். ஆக்சுவலா சினிமான்றதுனால உள்ள ஒரு டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு கட்சி தொழிலாளிகள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸையும். ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்ல சீன்ல கூட பாத்தீங்கன்னா ரோட்ல தூக்கி விட்டாங்க. இதுவா இருந்தாலும் பயம் இல்லாம அணுகிறேன். ஒன்றும் நடக்கல சோஃபார். நடந்ததும் பெரிய விஷயம் படல. நீங்க நல்லா பார்த்துப்பாங்க. நாங்க பார்த்துப்போம். ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்க, ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகே. இல்ல நீங்க அந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேக்குறீங்கன்னா சார், வியாபாரம்ன்றதான் சொன்னேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயானந்த சார் படங்கள், அவருடைய வெற்றி படங்கள், எல்லா படங்களுமே எல்லாரும் கூடமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணா விற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம். இன்னைக்கு ஒரு படம் 19 கோடி ஆல்மோஸ்ட் 20 கோடி ஷேர் வந்த படம் 2.25 கோடி டிஜிட்டல் விற்குதுன்னா அதுதான் அந்த டிஃபரன்ஸ். இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னேன். ஆனா அதே மாதிரி இப்போ கார்டன் 19 ரூபா பண்ணுச்சு, மகாராஜா 25 ரூபா பண்ணுச்சு சந்தோஷப்படுறாங்க. கிடையவே கிடையாது. அதெல்லாம் அது ஒரு 40, இது ஒரு 70 கோடி பண்ண வேண்டிய படம். அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இருக்கு படத்துல, அவ்வளவு குவாலிட்டி இருக்கு. பார்த்து அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு சொன்ன படம் இவ்வளவுதான் வசூல் பண்ணோம். அப்புறம் மீதி வசூல் எங்க போச்சு? ஏன் வர்றதில்லை ஆடியன்ஸ்? இங்க ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் நான் சொன்னேன். டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு 5 மடங்குக்கு கீழே போயிடுச்சு.
அந்த 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 டிஃபரன்ஸை யார் மேட்ச் பண்றாங்க? ப்ரொடியூசர் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுத்துறாங்க. அதுக்காக யாருமே 100 ரூபாய் குறைச்சுக்க ரெடியா இல்லை. ஆமாங்க, டிஜிட்டல் ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. டிஜிட்டல் இறங்கிச்சு, யாருமே இறங்கி எல்லாம் மேலேயே நிக்கிறாங்க. முடிக்கிறது தான் கீழே நிக்கிறாங்க. நடக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் நடக்கும், அதிரடியா ஏதாவது நடக்கும். ஆமா சார், மோனோபோலி தான் இருக்கு. அந்த மோனோபோலி தான் ஏத்தணும், வேற யாரும் ரேட் ஏத்தலையே. அந்த மோனோபோலி இருக்கிற உங்களுக்கு அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் வந்துதான் இந்த ரேட் எல்லாம் ஏறிச்சு, மார்க்கெட் ஏறிச்சு. மீதி சேனல்ஸ் கூட தான் வந்தாங்க. பட் ஹையஸ்ட் பிரைஸ் பெரிய பெரிய மெகா படங்கள் வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க. நீங்க அவங்க நான் வாங்கலைன்னு ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டான்னு சொல்றது. பட் வாங்க மாட்டேன்னு சொல்றது நாம தயாராகணும்ல. அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும். 2019 என்ன இண்டஸ்ட்ரி இருந்தா திருப்பி இதுவே இப்படி அங்க கொண்டு அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டாந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும். இல்லாட்டி இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது. அதுதான் சொல்ல வந்தேன். அது ஒரு வார்னிங் தான் நான் ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு சொன்னேன். டைரக்டர் ஆமா, அது சார் தயாரிப்பாளர் சங்கம்னு இந்த கூட தனிமணி வேணா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல. அதுதான் சொன்னேன், பிரெயின் டெட் ஆச்சு, கையை கால் விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன். டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி. மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க. பொதுவாக அதுல 3 கேரக்டர் வருது. சரத்குமார், விஜய் ஆண்டனி, நம்ம சத்யராஜ், 3 கேரக்டர் வருது. ஆமா சார். பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து ஹோம் போபியான்னு சொல்லுவாங்க, ஹோம் ப்ரோபோபியான்னு சொல்லுவாங்க, பயமுட்டு. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துக்கிறதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க? சார், நான் ட்ரை பண்ணது என்னன்னா சார், இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கல அப்படின்னு. அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற கேள்விதான் படத்தை நகர்த்திட்டே போகும். ஸோ அதுக்கு கிளைமாக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓ, இதனாலதான் அவனுக்கு ஒரு மழை நாள்ல நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்னன்ற முழு விவரம் கூட நான் சொல்லலை. ஒரு மழை நாள்ல நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு, அதனால அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜய் சார், இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க. ஏன் நடிக்கல? அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா? என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்துல இருக்கார் சார். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார். சார் விஜய் சார், விஜய்க்கு சொல்லுங்க சார். நீங்க லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க. அப்ப வந்து அவர் சொன்னாரு என் போட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு. சார் இப்ப வந்து எல்லா போட்டோ வச்சுனா என்ன காரணமா? அவர் கேட்டதுக்காக தான். சார் போட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார்? ஆமா, எப்போ? லாஸ்ட்ல? ஆமா. இல்லையே சார், திரும்பி பார்த்து என் போட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல சார், இருந்தது சார், டிசைன் பண்ணியிருந்தோம். நாங்க யாருமே விடல, சரத்குமார் சாரும் சரி. ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும். கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம். அப்படி சொல்லலையே, நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன். அப்புறம் சார், இப்ப நீங்க எல்லா படமே வந்து யூஏ தராங்க. நீங்க வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும். யூஏ கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல சார், சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான். ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நம்ம யூஏ கொடுத்துருவோம். அதனால யூஏ கொடுக்கணும், மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லிதான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ சார். நன்றி. இப்போது நன்றியுரை வழங்க இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் சார்பில் திரு தனஞ்சயன் அவர்கள் பேசுவார். இங்க